அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2025 பிஜிடிஆர்பி எக்ஸாமுடைய கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கான வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் தான் பார்க்க போகிறோம். எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்லேருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ கெமிஸ்ட்ரி மேஜருக்கு கட் ஆஃப் டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மேஜர் போட்டிருக்கோம், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெமிஸ்ட்ரி மேஜர் பார்ப்போம். ஸோ கெமிஸ்ட்ரி மேஜரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அப்ராக்சிமேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 217 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 210 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 7 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள். ஏன்னா அது கேட்டகரி வைஸ்ன்றதுனால நாட் அவைலபிள். ஸோ இங்கே ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ, லீஸ்ட் மார்க் எவ்வளோ, கேட்டகரி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு, எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கு எவ்வளோ அப்படின்னாக்கா 105, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் ஃபஸ்ட்டு மார்க்கு. ஸோ செகண்ட் மார்க்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 103, 101, 98 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, 4 கேண்டிடேட்ஸு. 97 ஒரு 2 பேர், 96 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6-7 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து 95, 94 அப்போ 94 தான் வந்து பண்ணாக்கா நம்ம இங்கே கட் ஆஃபாக நினச்சிக்கணும். ஏன்னா அது கீழக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேட்டகரி வைஸ் வந்துடும், தமிழ் மீடியமு, உமன்னு, ஸோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்போ 94 லாஸ்ட் இயர் கட் ஆஃப். அந்த லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர், கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர் வரைக்கும் நிறைய பேர் சொன்னது வந்து பண்ணாக்கா கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர் வந்து பண்ணாக்கா கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்படின்ட்டு. அதனால மேபி கட் ஆஃப் குறைஞ்சிருக்கலாம். கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுன்னா கட் ஆஃப் வந்து பண்ணாக்கா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம ஒரு 100க்கு மேலே வாங்கிட்டோம் அப்படின்னா 105க்கு மேலே வாங்கிட்டோம், இந்த 100 to 105 வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா சேஃபாக இருக்கலாம் ஜென்ரல் டர்னை பொறுத்த வரைக்கும். அதிலே பாருங்கள், ஜென்ரல் டர்ன்லேயே வந்து பண்ணாக்கா தமிழ் மீடியம் படித்தோம் 94, 93 கிடச்சிருக்கு. ஜென்ரல் டர்ன் உமன் வந்து பண்ணாக்கா 93, 92. ஸோ ஜென்ரல் டர்ன் உமன் தமிழ் மீடியம் ஸோ 92க்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ 92 தான் வந்து பண்ணாக்கா அதில் லீஸ்ட் மார்க்கே இருக்குது. அடுத்து வந்து பண்ணாக்கா பிசி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணாக்கா 92ல் கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 91 ஸோ எம்பிசி கிடச்சிருக்கு, 91 பிசி கிடச்சிருக்கு. அதுக்கடுத்தது எஸ்சி பாருங்கள் 91க்கு கிடச்சிருக்கு. அடுத்து பிசிக்கு வந்து பண்ணாக்கா 91ல் கிடச்சிருக்கு, 90, 89. ஸோ இது வரைக்கும் தான். ஸோ இதுக்கு மேலே கிடையாது. ஸோ அப்போ இங்கே வந்து பண்ணாக்கா பிசியை பொறுத்த வரைக்கும் 89. அப்போ 89னால் நம்ம லாஸ்ட் இயர் காட்ட கொஷின் பேப்பர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால 89 சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா மேபி நமக்கு வந்து பண்ணாக்கா 95 to 100 பிசியை பொறுத்த வரைக்கும். அப்போ எம்பிசிக்கு எவ்வளோ வந்திருக்கு, 89 வந்திருக்கு, இங்கேயும் 89. ஸோ எம்பிசிக்கு பார்ப்போம் 89. ஸோ 89, 88க்கு வந்திருக்கு. அடுத்தது வந்து பண்ணாக்கா 88. அப்போ 88 தான் வந்திருக்கு லாஸ்ட்டாக. லீஸ்ட் வந்து பண்ணாக்கா 88. அப்போ 88னால் நம்ம இந்த முறை வந்து பண்ணாக்கா 90க்கு அபோவ் 95க்குள்ளே வந்து பண்ணாக்கா எடுத்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து பண்ணாக்கா நமக்கு பாசிபிளாக இருக்கும். மற்றபடி கேட்டகரியாக இருந்தால் நமக்கு கிடைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது, அதோட கம்மியான மார்க்கு கூட. அடுத்து வந்து பண்ணாக்கா இப்போ பிசி பார்த்துட்டோம். பிசி இங்கே பாருங்கள் 88க்கு கூட கிடச்சிருக்கு, 88க்கு கிடச்சிருக்கு. அப்போ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணாக்கா இங்கே 87க்கு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்கா இந்த இடத்துல 88, 87, அடுத்தது 86, 85. ஸோ இதுதான் லாஸ்ட்டு 85. ஏன்னா அது கிழக்கத்தில் தமிழ் மீடியம் உமன் கேட்டகரியில் வரவங்க. அப்போ வந்து பண்ணாக்கா நமக்கு 85 வந்திருக்கு லாஸ்ட் இயர் 2025ல். இப்போ நமக்கு வந்து பண்ணாக்கா அபோவ் 90 வரலாம். அப்போது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்ததுனால தான் இவ்வளோ லீஸ்ட்டு கட் ஆஃப் வந்திருக்கே தவிர மற்றபடி வந்து பண்ணாக்கா லீஸ்ட்டு கட் ஆஃப் வராது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணாக்கா லாஸ்ட் இயர் கட் ஆஃபை விட ஒரு 10 மார்க் அடிஷ்னலாக எடுக்கிறது வந்து பண்ணாக்கா ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். அடுத்தது எஸ்சி உமன் கேட்டகரி. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கேட்டகரியில் வந்துடும் தமிழ் மீடியம். அதாவது எஸ்சிஏ பார்த்திங்கன்னா 81 கிடச்சிருக்கு. பிசி முஸ்லீம் வந்து பண்ணாக்கா 80க்கு கிடச்சிருக்கு, இங்கே 83க்கும் கிடச்சிருக்கு. பிசி முஸ்லீம் தமிழ் மீடியம் வந்து 83 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து பிசி முஸ்லீம் உமன் தமிழ் மீடியம் வந்து 81க்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து பண்ணாக்கா கேட்டகரியில் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா நமக்கு லீஸ்ட் மார்க் எவ்வளோ வந்திருக்குன்னா 68 வந்திருக்கு. ஜென்ரல் டர்னு கேட்டகரி 4ல் வரும். ஸோ அவங்க வந்து பண்ணாக்கா அந்த
மேபி வந்து பண்ணாக்கா அந்த பிடபிள்யூடியில் வருவாங்க, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சர் வருவாங்க இல்லையா, ஸோ அதில் வருவாங்க. அவருடைய அந்த ஃபிசிக்கல் என்ன இது இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா கெமிஸ்ட்ரி மேஜருக்கான கட் ஆஃப் டீட்டெயில். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.